ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருஅவதார படலத்துல 35வது பாட்டு பார்க்க போறோம். புத்தான கொடுவினையோடு அருந்துயரம் போய் ஒழிப்ப புவனம் தாங்கும் சத்தான குணமுடையோன் தயையினோடும் தன்னழியின் சாலை போல்வான் எத்தானும் வெலர்கரியான் மனுகுலத்தே வந்துதித்தோன் இலங்கும் மோலி உத்தானபாதன் அருள் ரோமபதன் என்றுள்ளன் இவ்வுலகை ஆழ்வோன். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். புத்தான கொடுவினையோடு புற்று போல பெருகும் கொடிய வினைகளும் அவற்றால் விளையும் அருந்துயர் போய் ஒழிப்ப அரிய துன்பங்கள், துயர்னா துன்பம்னு அர்த்தம், அரிய துன்பங்களும் சென்று நீங்க புவனம் தாங்கும் நாட்டை காத்து ஆட்சி புரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தாங்குதல் அப்படின்னா காத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம 208வது பாட்டு பார்க்கும்போது ஈது முன் நிகழ்ந்த வண்ணம் என முனி இதயத்து எண்ணி மாதிரம் பொருத தென்தோள் மன்ன நீ வருந்தல் ஏழு பூதலம் முழுதும் தாங்கும் புதல்வரை அளிக்கும் வேள்வி தீதர முயலின் ஐய சிந்தை நோய் தீரும் என்றான் அப்படின்னு வர்ற பாட்டுல ஏழு பூதலம் முழுதும் தாங்கும் புதல்வரை அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அதாவது 14 உலகங்களையும் காக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு புதல்வனை தரக்கூடிய ஒரு வேள்வி அப்படின்னு அந்த இடத்துல தாங்கும் அப்படின்னா காக்கும் அப்படின்னு தானே அர்த்தம் பார்த்தோம். அந்த மாதிரி இங்க புவனம் தாங்கும் அப்படின்னா நாட்டை காத்து ஆட்சி புரியும் சத்தான குணம் உடையோன் மிக உண்மையான குணம் உடையவனும் தயையினோடும் தன்னழியின் சாலை போல்வான். தயைக்கும், தயைனா கொடை குணம், தன்னழி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது அந்தணன் அம் கூட்டல் தன் கூட்டல் அன், அதாவது தண்ணீரை தண்ணீர்னு குளிர்ச்சி காரணமாக தானே சொல்றோம். அதனால குளிர்ந்த குணம், குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது, அது காருண்யம். அதனால இந்த இடத்துல தயையினோடும் தன்னழியின் சாலை போல்வான் அப்படின்னா கொடைக்கும் கருணைக்கும் இருப்பிடமாக இருப்பவன், அப்படிப்பட்டவன் அப்படின்னு. சாலை போல்வான், இந்த இடத்துல சாலை அப்படின்னா நம்ம ஏதோ பாதை தெரு அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. சாலைனா இப்ப நம்ம பண்டக சாலை அப்படின்னா, இல்லாட்டி அறச்சாலை அப்படின்னா உணவளிக்கும் இடம், இல்லாட்டி யாகசாலை யாகம் நடைபெறும் கூடம், பர்ணசாலை பள்ளிக்கூடம், இல்லாட்டி இருப்பிடம் அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல. அந்த மாதிரி இந்த இடத்துல சாலை அப்படின்னா இருப்பிடம்னு அர்த்தம். எத்தானும் வெலர்கரியான் எம்முறையிலும் பகைவரால் வெல்ல அரியவனும் மனுகுலத்தே வந்துதித்தோன் மனுவின் குலத்தில் பிறந்தவனுமான இலங்கும் மோலி உத்தானபாதன். இலங்குதல் அப்படின்னா விளங்குதல்னு அர்த்தம், நம்ம ஒளி வீசுதல் அப்படின்னு. இலங்கும் மோலி, மோலினா மணிமுடின்னு அர்த்தம். இப்ப நம்ம மகுடம் அப்படின்னு சொல்றோம்ல, அதாவது நிலவை மகுடமாக சூடி கொண்டுள்ளவன் பிறை சூடன் அப்படின்னு சிவனை சொல்றதுதான் நம்ம சமஸ்கிருதத்துல சந்திரமௌலி அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த இடத்துல இலங்கும் மோலி அப்படின்னா விளங்கும் மணிமகுடத்தை தரித்துள்ள உத்தானபாதன். உத்தானபாதன்ங்கிறது ஒரு அரசன், அதனால அப்படி சொல்றாரு. அந்த உத்தானபாதன் எனும் அரசன் அருள் ரோமபதன் என்று அவன் பெற்ற மகனான ரோமபதன் என்னும் பெயர் பெற்ற இவ்வுலகை ஆழ்வோன் உளன். இவ்வுலகத்தை எல்லாம் ஆழ்கின்ற அரசன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு வசிஷ்டர் சொல்றார். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டுல வசிஷ்டர் தசரதனை பார்த்து எப்படி, அதாவது போன பாட்டுல தசரதன் கேட்கிறான்ல, எப்படி நான் அவனை கொண்டு வர, அவன் எங்க இருக்கான், இது ரிஷியஸ்லிங்கர், அதாவது தமிழ்ல சொல்லணும்னா கலைக்கோட்டு முனிவன், அந்த முனிவர் எங்க இருக்காரு, நான் எப்படி கூட்டின்னு வர்றது அப்படின்னு கேட்கறதுக்கு இவர் வசிஷ்டர் அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு அவருடைய குணங்களை வர்ணிக்கிறாரு. அவரை எப்படி கூட்டின்னு வர்றது அப்படிங்கிற வரலாறையும் சொல்றாரு, என்ன நடந்தது அப்படின்னு. அதாவது உத்தானபாதன் ஒரு அரசன் இருந்தான், அவனுடைய பெருமையை சொல்லியிருக்காரு. அவனுடைய மகன் ரோமபதன் அப்படிங்கிற அரசன் எப்படி ஒரு ஆட்சி செய்தான் அப்படிங்கிற வர்ணனை தான். அதாவது இந்த பாடல் தொடங்கி அடுத்து வரக்கூடிய 21 இதையும் சேர்த்து 21 பாடல்கள். இதுல ரோமபதன்கிற மன்னனுடைய வரலாறு சொல்றதுதான் இந்த கதை. இனி நம்ம பார்க்க போறது எல்லாமே. அதனால ரோமபதனை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி உத்தானபாதன், அவனுடைய அப்பா உத்தானபாதன் எப்பேற்பட்டவர் அப்படின்னு வர்ணிக்கிறாரு. இதுல அதாவது சத்தான குணம் உடையோன், அப்புறம் சாலை போல்வான், வெலர்க்க அறியான்,
மனுக்குலத்தை வந்து உதித்தோன் அப்படின்னு இந்த மாதிரி உதித்தோன், வெளர்க்கரியான், இது எல்லாமே உத்தானபாதனுக்கு சொல்லக்கூடிய அடைமொழிகள். இதுல கொடுவினை அப்படின்னு வருது இல்ல, அந்த கொடுவினைங்கிறது பண்பு தொகை. அதாவது பண்பு நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். பண்பு தொகைங்கிறது ஒரு நிறத்தையோ வடிவத்தையோ சுவையையோ அளவையோ உணர்த்தக்கூடிய பண்பு பெயர், அந்த பண்பை குறிக்கக்கூடிய பெயர். இது வந்து பெயர் சொல் தான். இது ஏன் பண்பு தொகைன்னு சொல்றோம்? தொக்கி வருவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, வினை தொகை காலத்தை காட்டாது தொக்கி நிற்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இங்க பண்பு மைங்கிற விகுதி பண்பு விகுதி, இல்லாட்டி ஆன அப்படின்னு பண்பு உருபு, இது ரெண்டும் மறைந்து வருவது பண்பு தொகை. இப்ப உதாரணத்துக்கு செம்மை, பசுமை, வெண்மை, கருமை அப்படின்னு நிறத்தையோ, அல்லது வட்டம், சதுரம் அப்படின்னு வடிவத்தையோ, இனிமை, கசப்பு அப்படின்னு சுவையையோ, நன்மை, தீமை அப்படின்னு குணத்தையோ, இல்லாட்டி 1, 2, 3, 10 அப்படின்னு பல்வேறு வகையான எண்ணிக்கைகளை குறிக்கக்கூடிய சொற்களோ, இதெல்லாம் வந்தா அது பண்பு. இப்ப உதாரணத்துக்கு வெண்கரடி அப்படின்னா வெண்மை கூட்டல் கரடி, வட்டக்கோடு வட்டமான கோடு அப்படின்னு மை விகுதி, இல்லாட்டி ஆன அப்படிங்கிற உருபு, இதெல்லாம் தொக்கி தானே வருது. புளிச்சோறு புளிக்கும் சோறு, பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் பெரிய கடல், மூவேந்தர் 3 கூட்டல் வேந்தர் அப்படின்னு எண்ணிக்கையில அப்படின்னு வருது இல்ல, இது எல்லாமே பண்பு தொகை தான். அந்த மாதிரி இங்கே கொடுவினை அப்படிங்கிறது கொடுமை கூட்டல் வினை, கொடுமையான வினை அப்படிங்கிறதுக்காக அப்படி வருது. ஏன் இந்த பண்பு தொகைங்கிற ஒரு இலக்கண குறிப்பு நமக்கு அவசியம்னா, கொடுக்க கூடிய வினை அப்படின்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா புற்று போல பெருகும் கொடிய வினைன்னு வருது இல்ல, அதனால இங்க கொடுவினைங்கிறது கொடிய வினைன்னு நம்ம அர்த்தம் பண்ணணும். அதே மாதிரி மனுக்குலத்தே வந்துதித்தோன் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மனுஸ்மிருதி அப்படின்னு ஸ்மிருதிகள் சட்டங்கள்ல ரொம்ப, சாஸ்திரங்கள்ல ரொம்ப அடிப்படையாக ரொம்ப மேன்மையானதாக சொல்லக்கூடிய நூல் அது மனு அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல மனுக்குலம் அப்படிங்கிற இடத்துல அந்த மனுஸ்மிருதி அதை குறிக்கல. அதை பாக்குறது மனுன்னா இங்க எதை குறிக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய கால வரையறை அது எப்படி வகுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது யுகங்கள் வந்து 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. கிருத யுகம், இல்லாட்டி சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்ப நம்ம கலியுகம் தொடங்கி கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. நம்மளுடைய கணக்குப்படி 3000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். இந்த மாதிரி 71 சதுர்யுகங்கள் சேர்ந்தது ஒரு மன்வந்தரம். இதெல்லாம் ஒரு கணக்கு, கால வரையறையின் ஒரு கணக்கு. அந்த மாதிரி மன்வந்தரங்கள் மொத்தம் 14 இருக்கு. ஒவ்வொரு மன்வந்தரத்திலையும் 71 சதுர்யுகங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய 14 மன்வந்தரத்திலையும், அதாவது மன்வந்தரம்னா என்னன்னா ஒரு மனித குலம் தோன்றி ஒரு பிரிவுகள், ஒரு கல்பம். அதாவது இந்த மாதிரி 14 மன்வந்தரங்களும் சேர்ந்தது ஒரு கல்பம். இந்த ஒவ்வொரு மன்வந்தரத்திலையும் தோன்றி மறைஞ்சு பிரளயம் வந்து திருப்பி அழிஞ்சு பிறந்து அழிஞ்சு இந்த மாதிரி ஒரு சைக்கிள் போய்கிட்டே இருக்கு. இப்படி ஒவ்வொரு மன்வந்தரத்துக்கும் ஒரு மனித குலம் தோன்றுவதற்கு ஒருத்தி காரணமாக இருப்பாங்க. எப்படி ஆதாம் ஏவாள்னு கிறிஸ்டியானிட்டியில சொல்றாங்களோ அந்த மாதிரி இங்க மன்வந்தரம், ஒவ்வொரு மன்வந்தரத்துக்கும் ஒரு மனு இருக்கிறதா ஒரு செய்தி. இது வந்து பிரம்ம புராணம், விஷ்ணு புராணம், சிவபுராணம் எல்லாத்துலயுமே, இந்த புராணங்கள்ல, அப்புறம் சைவ சித்தாந்தம், இது எல்லாத்துலயுமே இந்த கால வரையறை குறிப்பிடப்பட்டிருக்கு. இது வந்து தோற்றுவித்தது வந்து விஷ்ணுவா, சிவனா, முருகனா அப்படிங்கறதுல வேணா, சக்தியா அப்படிங்கறதுல வேணா ஒரு வித்தியாசங்கள் மாறுபாடுகள் இருக்கலாமே ஒழிய, ஆனா இந்த உலகம் தோன்றி எவ்வளவு நாள் ஆச்சுங்கிற அந்த கால வரையறையில யாருக்குமே எந்த மாறுபாடும் கிடையாது. எதுக்கு இதை சொல்ல வரேன்? அந்த மாதிரி ஒரு கல்பம், இந்த 14 மன்வந்தரங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம். இந்த ஒரு கல்பங்கிறது தான் இது பிரம்மாவினுடைய ஒரு பாதி நாள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்னொரு பகல் பொழுது, இன்னொரு இரவு பொழுது இதே அளவு இந்த 14 மன்வந்தரங்கள் சேர்ந்தது. அதாவது 71 சதுர்யுகங்கள் சேர்ந்த ஒரு மன்வந்தரம், அந்த மாதிரி 14 மன்வந்தரம் சேர்ந்த ஒரு கால அளவு தான் பிரளய காலம். அது வந்து ஒரு பாதி நாள் பிரம்மாக்கு இந்த ஒரு கல்பம். இன்னொரு பாதி நாள் இந்த பிரபஞ்சத்தை திருப்பி படைக்கிறதுக்கு அழிக்கக்கூடிய காலம். அது இன்னொரு அப்போ யாருமே இருக்க மாட்டேன், எந்த உயிரினங்களும் இருக்காது. அது வந்து பிரளயம். இந்த மாதிரி ஒரு நாள் பிரம்மாக்கு, அந்த மாதிரி ஒரு வருஷம். இப்ப நம்ம கணக்குப்படியே மனிதர்களுடைய கணக்கு ஒரு வருஷங்கிறது, பிரம்மாவினுடைய கணக்கு ஒரு வருஷங்கிறது எல்லாம் வேற வேற. அந்த பிரம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வருஷம், அது வந்து நம்ம 360 நாள். இந்த மாதிரி ஒரு 360 கல்பம்
பாதி நாள் சொன்னேன்ல, இந்த மாதிரி 360 நாள். நம்மளுடைய வருஷ கணக்குப்படி 365 கிடையாது, 360 தான். அது வந்து பிரம்மாவுக்கு 1 வருஷம். இந்த மாதிரி ஒரு பிரம்மா 100 வருஷம் வரைக்கும் இருப்பாரு. இப்ப பிரம்மாவுக்கே இது தோன்றுகிறார், அவரும் மறைகிறார், அவர் வந்து என்றும் நிலைத்திருக்கும் தெய்வம் இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அதாவது இந்த ஹிரண்ய கர்ப்பம், கர்ப்போத்தகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதாவது ஒரு மெட்டீரியல் கிரியேஷன் நடக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அதைத்தான் நம்ம இந்த காசல் ஓஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல வந்து இந்த சத்தியலோகம், தப்போலோகம், ஜனலோகம், மகர்லோகம், துருவலோகம் அப்படின்னு பிரிக்கிறோம்ல. இது எல்லாமே அந்த ஹிரண்ய கர்ப்பம், அந்த கர்ப்போத்தகத்துக்குள்ளதான் நடக்குது. அதனால பிரம்மாவுக்கு, எதுக்கு சொல்ல வரேன், பிரம்மாவுக்கே ஒரு அழிவு காலம்னு ஒண்ணு உண்டு. ஏன்னா அவரே ஒரு 100 வருஷம் தான் இருப்பாரு. இப்படி இந்த கல்பங்கள் பல சேர்ந்த ஒரு தொகை. இந்த 100 வருஷங்கள் கழிச்சு அவருடைய காலம் பார்த்தா பல பிரம்மாக்கள் தோன்றி மறைஞ்சு அதுவும் நடக்குது. இது எல்லாம் எதுக்கு சொல்ல வரேன், இந்த மனுகுலத்தில் தோன்றுதித்தோன், மனுகுலத்தே வந்துதித்தோன் அப்படின்னு சொல்ற மனு அப்படிங்கிற மனு வந்து இந்த 14 மன்வந்தரங்களுக்கு முதல் மன்வந்தரமா இருக்கிற சுயம்புவ மன்வந்தரம், சுயம்பு மன்வந்தரம், அந்த மன்வந்தரத்துல இருக்கக்கூடிய முதல் மனிதன். அவன்கிட்ட இருந்துதான் மொத்த இந்த கல்பத்தோடைய தோன்றி ஆதி மனிதன் அவன் தான். அந்த மாதிரி பெண்ணுக்கு வந்து சதரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுயம்புவ மனு தான் ஆண்லையும், இது சதரூபா தான் பெண்லையும். அந்த மனுவை தான் இங்க குறிக்கிறாரு. அதாவது மனித குலத்துக்கு வந்துதித்தோன். அந்த முதல் ஆதி மனுவில இருந்து பார்த்தா இருக்கிறதுக்குள்ளேயே எல்லா இடங்களிலும் இந்த இப்ப நான் சொன்ன சதுர்யுகம், யுகம் எல்லா அளவுலையும் முதல்ல தோன்றின மனுஷன் அப்படின்னு சொல்றதுக்காக இங்க மனுகுலத்தே வந்துதித்தோன் அப்படின்னு சொல்றாரு. அதுல இருந்து அவர் இந்த யுகத்துல தோன்றினவர்கள்ல சிறந்தவர் இந்த உத்தானபாதன் அப்படின்னு சொல்லல. இருக்கிறதுலேயே இந்த கல்பத்திலேயே மொத்தமா தோன்றின சிறந்த மனிதர்களுள் சிறந்தவன், அந்த உதித்தவன் அப்படின்னு எல்லாத்தையும் மொத்தமா கூட்டா சொல்றாரு. அதனால இங்க மனுங்கிறது அந்த சுயம்புவ மனுவை குறிக்கும். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. புத்தான கொடுவினையோடு அருந்துயரம் போய் ஒழிப்ப புவனம் தாங்கும் சத்தான குணமுடையோன் தயையினோடும் தன்னழியின் சாலை போல்வான் எத்தானும் வெலர்க்கு அறியான் மனுகுலத்தே வந்துதித்தோன் இலங்கும் மூலி உத்தானபாதன் அருள் ரோமபதன் என்றுடன் இவ்வுலகை ஆழ்வோன். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.